தொகுதியில இருந்து வரீங்க? வில்லிவாக்கம் தொகுதியில இருந்து வரோம்மா, சென்னை வில்லிவாக்கம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் பெருந்திரளா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க மத்த கூட்டத்தை? அதாவது மத்த கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து கூட்டு வருவாங்க. இப்ப ஒருத்தவங்களோட கூட்டம் எல்லாம் 30 வருஷமா சினிமா நடிச்சதுனால கூடுது. ஆனா ஒரே ஒருத்தருக்காக, கொள்கைக்கு, அவர் முன்வைத்த கொள்கைக்காக கூடுதுன்னா அது நம்மளுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்துக்காக மட்டும்தான் கூடும். புரியுதுங்களா? நாம் தமிழர்ல மக்களுக்கு வந்து அரசு பணி திட்டம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க. இதை இப்ப இன்னைக்கு வந்து உங்க சேனல்ல பாப்பாங்க, லைவ்ல பாப்பாங்க. அவங்களோட மனநிலை இப்ப எப்படின்னா இருக்கு? அவங்களோட மனநிலை இவங்களுக்கு, அதாவது நம்ம வந்து மக்களை சோம்பேறி ஆக்காம மக்களுக்கு வந்து உழைக்க கற்றுக் கொடுத்து இன்னும் அவங்கள ஒரு ஆண்டர்பிரனரா மாத்துறத, ஒரு தொழிலதிபரா மாத்துறதுக்கு உண்டான வேலை திட்டம்லாம் நம்மளுடைய செயல் திட்டமா ஆட்சி வரைவா நம்ம கொடுப்போம். ஆனா அவங்களோடது பாத்தீங்கன்னா ஒரு முட்டாள் இருக்கான்ல, அவனை கூட்டு வந்து சிஎம் உட்கார வச்சா கூட ஆளுக்கு 1000 ரூபாய் பிரிச்சு கொடுப்பா அப்படின்ட்டு போவான். இது ஒரு திட்டமே கிடையாது. இது வேற மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு வேற சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்ல, கவர்மெண்ட்டுக்கே வந்த ஸ்ட்ரோக் அது. ஓகேங்களா? ஆமா, 5000 10,000 இதெல்லாம் ஒரு திட்டமாங்க. ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு கையில காசு கொடுத்து நீ தான் முதலமைச்சரு, ஏதோ திட்டம் கொடுறான், ஆளுக்கு 500 ரூபாய் கொடுறான். இது ஒரு திட்டம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் திட்டம் இல்ல, இதுக்கு மட்டம். அதனால நம்ம அண்ணன் வந்து நல்ல திட்டங்கள் எடுத்து வைப்பாரு. அந்த திட்டத்தை பத்தி என்னைக்குமே வச்சு இது வரைக்கும் எந்த நியூஸ் சேனலும் செய்தி ஊடகங்களும் பேசுறது கிடையாது, பேச போறது இல்ல. நம்மளுடைய ஊடகங்கள் இருக்கு, மக்கள் இருக்காங்க, நம்ம நேரடியா பார்ப்போம், நம்ம அவங்க கூட விவாதம் செய்வோம், நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நம்மளுடைய திட்டம் எல்லாமே நம்மளோட திட்டம் எல்லாமே சிறப்பா இருக்கும். நம்மளோட திட்டம் எல்லாமே சிறப்பா இருக்கும், தற்சார்பா இருக்கும், தாய்மை பொருளாதாரத்து இருக்கும், மாசு இல்லாம ஒரு திட்டமா இருக்கும், மக்களை சோம்பேறியாக்காத திட்டமா இருக்கும். தமிழக வரலாற்றிலே ஒரு கட்சி கூட்டம் குழந்தைங்க முதல் கொண்டு முதியோர்கள் வர கூட்டம் நானும் பாக்குறேன். இதை நீங்க எப்படி பாருங்க? சின்ன குழந்தைல இருந்து நம்ம புலிகொடி பிடிச்சி தொடர்ந்து நடந்து வராங்க. இல்ல, இவரை பாத்தீங்கன்னா இவரு குழந்தைங்க வந்தவர் தான், இப்ப இவருக்கு குழந்தை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கையை ஏற்று சின்னதுல இருந்து பயணிச்சு இப்ப இவர் வந்திருக்காரு. இப்ப இவர் வந்து இவரோட குழந்தைங்க மொத்தம் 3 பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருக்கோம். எல்லாருக்குமே கட்சியோட கொள்கை தெரியும், கோட்பாடு தெரியும், அதை வச்சுதான் வந்திருக்கோம். யாரும் இந்த பிலிம் பேஸ்டு படத்துல வந்து பேக்கி அடிச்சாரு அதனால நாங்க வந்தோம், இந்த படத்துல சவுத்துல காலை வச்சு அடிச்சாரு அதனால யாருமே இங்க வரல. ஆமா, சீமா அண்ணன் என்ன படம் எடுத்தாரு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. சீமா அண்ணன் என்ன படம் எடுத்தாரு கூட தெரியாது. ஒரே ஒரு படம் தான், தம்பி படம் மட்டும் தான் பாத்துருக்கோம். ஆனா எங்களை சொல்றாங்க, நீங்க உங்க அண்ணனும் சினிமா துறையில இருந்து வந்தாரு, சினிமா துறையில இருந்து அவர் சிறையில இருந்து தான் வந்தாரு. சினிமா துறையில இருந்து அவர் சிறையில இருந்து வந்தாரு. ஆனா ரசிகர் வச்சு வரல, அவர் ரசிகரும் கிடையாது, அவருக்கு எந்த ரசிகரும் கிடையாது, கட்சிக்காரங்க. ஆமா, அப்படி பண்ணல. அதனால அண்ணனை நம்பி வர்றவங்க என்னைக்கு கைவிடப்படார். கொள்கைக்காக நிற்போம். நாங்க வந்து சித்தாந்தவாதிகள். 100 பேர் இருந்தாலும் தனித்த புலியாக நின்று குரல் கொடுப்போம் தமிழர் உரிமைக்காக.